நண்பர்களே, எங்கள் சேனல் இன்னைக்கு முட்டை பணியார குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். பாருங்கள், பார்க்கும்போது நல்லா தக தகன்னு நெருப்பு குழம்பா மின்னுது. இதுக்கு தேவையானது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஆம்லேட் போடுறதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அதை எடுத்து பணியார சட்டியில் ஊற்றுங்க. நல்லா ஊற்றுனதுக்கப்புறம் வேக வச்சு அழகாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. இப்போ குருமா உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ்வலாக பண்ணுவீங்களா? அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். தெரியலனா எங்கள் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அதையும் ஒரு ரெசிப்பியாக போடுறோம். குருமா பண்ணதுக்கப்புறம் இந்த முட்டைய பணியாரத்தை எடுத்து குருமாவில் போடுங்க. போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டு எடுத்திங்கன்னா முட்டை பணியார குழம்பு ரெடி. நீங்கள் கேட்கலாம், என்னையா இது, நாங்கள் முட்டை ஆம்லேட்டை தண்ணியாக வச்சுக்கிட்டு குருமா ஊற்றி சாப்பிட்டுக்கோமேன்னு. இருந்தாலும் நம்மளுக்கு ஆட்டை தூக்கி குட்டியில் போடுறது, குட்டி தூக்கி ஆட்டில் போடுறதாங்க நல்லாயிருக்கும். இது மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் ரெசிபினா வேணால் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் என்னன்னா, நீங்கள் உடனே சீக்கிரமாக வேக வச்சு குழம்பு எடுத்து சாப்பிட்ருங்க. ஏன்னா பணியாரம் குழம்பு சாப்பிடுதான். அதனால் அதெல்லாம் சீக்கிரம் பண்ணிடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.